மாளிகைப்பாறை கருப்பசாமி, மயில்வாகனத்தில் வந்த முருகா, வேலவா, விநாயகப் பெருமானே, என் குருநாதரே, பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கருப்பசாமி எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி எனக்குள் இருந்து சொன்னபடி நடக்கும்படி கட்டளையிட்டு வாக்கு சொல்லணுப்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். முதல் உத்தரவு புதுக்கோட்டை. இந்தாப்பா, இங்க யார் இருக்கா? 3 முறை காலம் வரலாம். ஜோதிட சிகாமணி ஜோதிடங்களையும் தெய்வீக நெறிமுறைகளையும் கடைபிடித்து வந்த மகன் நீ, உண்மையா? ஆனா இப்பொழுது உன்னுடைய தொழிலும் சரியில்லாமல் பல நட்புகளால் உனக்கு பாதிப்பும் ஏற்பட்டு சில குடும்பத்துக்கு உதவி செய்து உன்னுடைய உள்ள வேதனைப்பட்டு நொந்துகிட்டு இருக்கு. காரணம் சொல்லலாம். இப்போ உன்னுடைய பராமரிப்பில் இருக்கக்கூடிய ஒரு மகனுக்கு கல்யாணமும் முடிக்கணும், வெளிநாட்டுக்கு போகக்கூடிய உத்தரவையும் நான் தரணும். முதல்ல கல்யாணத்தை முடிப்போமா, வெளிநாட்டுக்கு போகலாமா? வெளிநாட்டுக்கு தான் முதல்ல போகணும். காரணம் சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஒரு சொத்து சம்பந்தமான பிரச்சனை, ஒருவன் நூதனமாக ஏமாற்றி தெய்வத்துக்கே சவால் விட்டது மாதிரி ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கான் இல்லையா? அவனுடைய மனதையும் மதியமும் கலக்கி தெளிவான முடிவுக்கு கொண்டு வந்து அந்த சொத்தமும் முடிச்சு தர இவனை வெளிநாட்டுக்கும் போக வைக்கிறேன். பக்கத்துல வாப்பா, இந்தா வெற்றி ஆயாச்சு, போயிட்டு வரலாம். மதியம் அன்னதானம் சாப்பிட்டு போகணும், இடையில போயிடக்கூடாது. கருப்பசாமி, பட்டுக்கோட்டை. பட்டுக்கோட்டை பக்கத்துல கோட்டை பாக்கு வித்தவனா, இன்னும் 2 முறை கால் வந்துடணும். வரலாம்ப்பா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். செல்லும் வழிகளில் எல்லையிலே என் தங்கை மாரியம்மன் ஒரு தெய்வம் இருக்கு. தெய்வம் இப்போ உன் பிள்ளைக்கு மங்களகரமான வாழ்க்கையை நான் அமைச்சு தந்தோம்னா உன் கவலை எல்லாம் தீர்ந்து போச்சு. காலம் சொல்லலாம். என்னோட பயின்ற என் நண்பனுடைய பிள்ளைக்கு 140 ஜாதகத்தை நான் கழிச்சிருக்கேன். எத்தனை ஜாதகம்? 140 ஜாதகத்தை கழிச்சிருக்கேன் வேண்டாம்னு சொல்லி. அதுவரை என் சொல்லுக்கு கட்டுப்பட்டு பொறுத்திருந்தான். கடைசியில் ஒரு ஜாதகம் வந்துச்சு. அதை பார்த்து சொன்னேன், அவங்க அம்மா இந்த பணி செய்வாள், அவங்க அப்பா இந்த நிலையில இருப்பாள் அப்படின்னு சொன்னேன். இதுதான்ப்பா உன் பிள்ளைக்கு கணவன் அப்படின்னு. அந்த கல்யாணத்துக்கு மாங்கல்யமே நான் தான் எடுத்து கொடுத்தேன். இன்னைக்கு ஓங்காரமா வாழ்ந்துகிட்டு இருக்கான். அத மாதிரி கல்யாணம் தடையாகுது என்று சொல்லி கண்கலங்க வேண்டாம் மகனே. நல்ல வரனை கொண்டு வந்து வெற்றியாக்கி தந்து மனங்குடியில ஊர்மைக்க இனமெச்ச வாழ வைக்க. நல்லா இருப்பா, சந்தோஷமா இருக்கு. கருப்பசாமி, ஆமா அப்படியா, சரி ஓகே. சிங்கப்பூர் டு புதுக்கோட்டை. யாருப்பா? சிங்கப்பூர் டு புதுக்கோட்டை. புதுக்கோட்டையா? இல்ல, ஆனா திருநெல்வேலியில இருந்து வந்திருக்கேன். புதுக்கோட்டையாப்பா? திருநெல்வேலி. உங்களுக்கு எல்லாமே திருநெல்வேலி. திருநெல்வேலி. உனக்கு சிங்கப்பூர் தொடர்பு இருக்கா? காரணம் சொல்லலாம். உங்களுக்கு சிங்கப்பூர் தொடர்பு இருக்கா? இல்லை. வரலாம்ப்பா. நீங்க எல்லாம் இந்த பிள்ளையுடைய ஜாதகத்தை போய் பார்த்தேன். சனி பகவானுடைய ஆட்சி இப்ப நடந்துச்சு. அதனால தகப்பனை ஒட்டிய குடும்பம் பூரா கடன்பட்டு கலங்கி வேதனைப்பட்டு நொந்துகிட்டு இருக்கு. உட்கார். இப்போ உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்.
அந்த மனைக்குள்ள கொஞ்சம் தீய சக்திகளும் பிரச்சனைகளும் இருக்கு. அந்த மனையை நீங்க ஒண்ணு வித்துறணும். அப்படி இல்லைன்னா தட்டிட்டு புதிய வீடாக மலரச் செய்ய வேண்டும். இந்த 2ல் ஒன்றுதான் தெளிவாக நடக்கும். அதனால இன்னும் 3 ஆண்டு காலங்களுக்கு சிங்கப்பூரில் பணி செய்து வந்து செல்வ சீராட்டோடு வாழக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு தரேன். இருக்கிற கடனை தீர்க்கிறதுக்கு ஒரு சகோதரனுடைய உடம்பு கொஞ்சம் சரியில்லாம இருக்கு. புரியுதா? அவனுடைய உடல்நிலை மூலமாக அவனுக்கு ஆபத்து இல்லாமல் ஆக்கித்தாரேன். உன் கடனையும் தீர்த்தாரேன். இந்தா சொன்னது மாதிரி அதிர்ஷ்டம் பரிசு உன்னை அழைக்கிறது. வாங்கிக்கொள், வெற்றி உண்டு. நல்லா மாத்திரலாம். கருப்பசாமி, திருநெல்வேலி என் பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை நல்லாக்கி கொடு கருப்பசாமி. உன்னுடைய கட்டுமனைக்குள்ள போய் பார்த்தேன். கட்டுமனை என்றால் வீடுன்னு அர்த்தம். அழுகையும் கண்ணீரும் நிறைந்த வீடாக உன் குடும்பம் இருக்கிறது. ஏற்கனவே ஒருவருடைய துரோகத்தால் ஒரு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு விட்டது. உண்மையா இல்லையா? இப்பொழுது உள்ளே அழுது வெளியே சிரிக்கும் பெண்மணியாக நீ இருந்து கொண்டு இருக்கிறாய். பொய் சொல்லுதனா? புனிதமான வாழ்க்கையை மேற்கொள்வதற்கு இன்னும் அடுத்த வாழ்க்கை இப்படித்தான் இருக்குமோ என்ற ஒரு கற்பனையில உன் உள்ள மறுத்துக்கிட்டு இருக்கு. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு நீங்கெல்லாம் உட்காருங்க மக்களே. தெய்வம் என்று ஒன்று இருந்தால் இந்த துயரங்களும் இந்த வேதனையும் நமக்கு நடக்குமா? இப்படியெல்லாம் பல்வேறு சிந்தனைகள் உன் உள்ளத்துக்குள்ளே எழுந்து கொண்டு இருக்கிறது. அதனால இனி காட்டக்கூடிய வழியை யாரை உறுதியாக உத்தரவாதமாக நினைத்து இந்த உலக வாழ்க்கையை நாம ஏற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு குழப்பமான நிலைதான் இப்பொழுது கிரகப்படி மனதில் நடந்து கொண்டிருக்கு. சொல்றதுல பிழை இருக்கா? உண்மை. ஆகையினால் புரட்டாசி மாதம் 3வது சனிக்கிழமை வரை பொறுமை காத்து இருந்தால் புனிதமான வாழ்க்கை உயரும். புரியுதா? இந்த வாழ்க்கையை நல்லாக்கி தரேன். உங்கள் எண்ணங்களை எல்லாம் நான் ஈடேறி தந்துடுறேன். 3 பேர் ஒன்று போல கால் வந்துட்டு வரலாம். மரம் போலே பக்கத்துல வரலாம். இதனால உடல்நிலையிலும் ஒரு தளர்ச்சி. எட்டி இருந்தா என்னால கொடுக்க முடியாது. உடல்நிலையிலும் ஒரு தளர்ச்சி, மனநிலைகளிலும் பாதிப்பு, உறங்காத வேதனை, படிப்பை கூட பங்கெடுத்துக் கொள்ளாத துன்பம், இவைகளெல்லாம் சேர்ந்து நடந்து உங்க குடும்பம் இப்ப குழம்பி போயிருக்கு. இந்த ஒட்டுமொத்தமா அந்த குழப்பத்தை தீர்த்து நல்வாழ்வு அமைச்சு தரேன். வேற என்ன வேணும்ப்பா? இந்தா வெற்றிகரமா நடத்தி தரேன். சந்தோஷமா இருங்க. அது எனக்கு தெரியும். அதனால தான் அதை சூட்சமா சொன்னேன். நின்றதை நன்றென்று வைத்துக்கொள். வெற்றியாகி தரேன், நல்லாக்கி தரேன். நாங்க செல்லங்களே, இன்னும் சில முறை என்னை தொடர்ந்து கொள்ளுங்கள். வெற்றி உங்கள் பக்கம். கருப்பசாமி, நெல்லை மாநகர் பொன்னாமக்கனிய எங்க நிற்கிறாரு? நான் இருக்கிறோன்னு சொல்லு, வர சொல்லு. யாரா பிள்ளைகிட்ட கொடுப்பாங்க. எல்ஐசி மாநகர் மகனை பற்றி கேட்க வந்தது யாரு? ஓ மகனை வரலாம். காலைல வரலாம். மெட்ராஸ், நல்ல மெட்ராஸ். சென்னைக்கும் யாருக்கும் தொடர்பு இருக்க? மெட்ராஸ் இருக்கானா? அதான் மெட்ராஸ், நல்ல மெட்ராஸ். வயசாகிட்டே போகுது. 40 வயசுல நானும் பொண்ணை தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க அப்பனும் தேடிக்கிட்டு இருக்கான். அங்க கிடைக்க மாட்டுக்குன்னு அவன் ஒதுக்கிட்டு இருக்கான். அவனும் கொஞ்சம் தேடத்தான் செய்தான். ஆன்லைன்லயும் பார்க்கான், பெண்லைன்லயும் பார்க்கான். அங்கங்க ஆன்லைன்ல கம்ப்யூட்டர், பெண்லைன்ல ரோட்ல 2 லைன்லயும் பார்க்க கிளிக் ஆக மாட்டுக்கு.
எப்படி முடியும்? முடியுமா கருப்பசாமின்னு கேட்டேன். முடியும். கால் வந்துட்டு வரலாம். அவன் ஒரு பெண்ணை பார்த்து பழகி முடிச்சுக்கிட்டா நீ சரின்னு சொல்லிருவியா? நமக்கு தேவை அவன் கல்யாணம் முடிக்கணும், அவ்வளவுதானே? அவ்வளவுதான் மேட்ரு. முடிச்சு தந்துருந்தேன். இதோ புரட்டாசிக்குள்ள பெண்ணை பார்த்து முடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி தரப்பா. சொந்த வீடு வேணும். வியாபாரம் சரியில்லையே. வியாபாரத்தை வெற்றியாக்கி வீடு தாரேன். பொறுமையா நல்லா இருக்கும். வீடு டாக்குமெண்ட் சம்பந்தமா குழப்பம் யாருக்கு? உங்களுக்கா? என்ன டாக்குமெண்ட்? கால் ஒன்று வரலாம். மங்களம் அருள்வாய் மதுரை. அண்ணாச்சி, உங்க வீட்டம்மா எங்க இருக்கு? உடல்நிலை சரியில்லையா? அதுதானே பார்த்தேன். இன்னொரு தடவை கால் வந்துட்டாங்க. அந்த பொம்பளை கொண்டு வந்து காட்டுதா இருக்காரு சாமி. நீ வந்து உட்கார்ந்த உடனேயே ஆற்றங்கரை பக்கத்துல போகுது என் குதிரை. அங்க நீங்க கும்பிடக்கூடிய சாமி இருக்காமல ஆற்றங்கரையில? யார்? சொல்லமாட சாமியா? படித்துறை எசிக்கியம்மா, சொல்லமாட எல்லாரும் சேர்ந்துருக்காங்க. சரிதானா? கால் வந்துட்டுவான். நமச்சம் என்னங்க? நமச்சிவா. அதனால இப்போ இந்த வீட்டை நான் வித்து தந்தோம்னா உன் பிரச்சனை தீர்ந்து போயிடும். அது மட்டும் இல்ல, அந்த வீடு சம்பந்தமா நான் ஆராய்ந்து பார்த்தேன். ஒரு சிலதால இடைஞ்சல் இருக்கு. அதுல உள்ள வியாபாரத்தை சரி பண்ணி தரேன். உன் பையனுடைய கல்யாணம் ஆவணிக்குள்ள நடக்கிறதுக்கு ஏற்பாடும் பண்ணி தரேன். கொண்டு கல்யாணத்தை வா, மங்கள காரியம் நடக்கும். ஒருத்தி வாராள, அவ யாருன்னு பார்க்க பொறுத்துக்காப்பா. கொஞ்சம் நிமிந்து நில்லு. யாருன்னு பார்க்க. கையில குழந்தையும் பெட்டியும் வச்சுக்கிட்டு வாராள. அந்த அம்மாவுக்கு வேண்டதில் எதுவும் வச்சிருக்கியா? இந்தா, அவங்களுக்கு பூப்பெட்டி எடுத்து கும்பிட்டுக்கா. கல்யாணத்தை வெற்றியாக்கி தரேன், நல்லாக்கி தரேன். சந்தோஷம். கால் வந்துட்டு வாங்கம்மா. உங்களுக்கு தான் தொல்லியமா சொல்லும் பொழுது யாருங்க வந்து குழப்பிட முடியாது. ஒரு பிடியோ தான் நிற்க முடியும். புரிஞ்சுக்கோங்கோ. இன்னொரு தடவை கால் விழு. பராசக்தி, கொஞ்சம் மன குழம்பி இருக்கிற, நல்ல கால் விழுட்டு வா. உன் கூட யாரோ வந்திருக்காங்களா? வர சொல்ல வேண்டியதானே? வாமா, சந்தோஷமா கும்பிட்டு வா மகளே. வர்றான். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இறந்து போன முன்னோர்களுடைய ஆத்மா உன் குடும்பத்துல தெய்வமா வருது. சரிண்ணா? அதெல்லாம் கொஞ்சம் கும்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிய பார்த்தேன். இப்போ உன்னுடைய மகனுக்கு வாரிசுப்படி வேலையை வாங்கி தரணும். அப்படி அந்த வேலையை வாங்கி தரத்துல அந்த குடும்பத்துக்கு முன்னேற்றமான நிலை கிடைச்சிடும். இருந்தாலும் ஒரு பொம்பளையான குடும்பத்துக்குள்ள குழப்பமும் வேதனையும் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு. இருக்கா? அந்த வேதனைக்கு அந்த மனத்தை மாத்தி விட்டாச்சுன்னா புனிதமான வாழ்க்கை ஆயிரும். அந்த துயரத்தையும் தீர்த்து தரேன், வேலையும் வாங்கி தரேன். கால் வந்துட்டுவான். சரி, கூப்பிடுவோம். அவ்வளோதான். சரி, கேட்டோம். வரலாம். கர்மசாமிக்கு ஆமா, வெற்றி அடைவா. இந்த அப்படி வேலையை கிடைச்சாச்சு. மாத சம்பளத்தை இங்க நடக்கக்கூடிய தர்மம் தானத்துக்கு கொடுத்துரு. புண்ணிய விளையாட்டு எல்லாத்துக்கும். நல்லா இரு மகளே. மதுரை மாநகர். மருதை இல்ல, மதுரை. மதுரை ராஜ பிள்ளைங்க வாழ்க்கையை பத்தி எதுவும் கேட்க வந்திருக்கீங்களா? வரலாம். அது யாரெல்லாம் வந்திருக்கிய? கால் விட்டு. இன்னொரு தடவை உட்கார கும்பிட்டு வரலாமே. இன்னொரு தடவை கும்பிட்டாங்க. யாருக்கு? அப்படியா? கேட்டு. நரம்பு தலை சம்பந்தமான பிணி வீட்டுல ஒருத்தருக்கு இருந்து வேதனை கொடுத்துக்கிட்டு இருக்கு. பொம்பளை பிள்ளை வாழ்க்கைக்கு வேணுமா, ஆம்பளை பிள்ளைக்கு வாழ்க்கைக்கு வேணுமா? கல்யாணம் முடிச்சுட்டானா? அதனால்தான் இந்த கேள்வியை நான் கேட்டதுக்கு காரணம் அதுதான். இன்னும் ஒரு முறை காலில் வந்துட்டு வரலாம். அம்மா, நீ வாரிய, எனக்கு வர தீச்சட்டி எடுத்து வராங்க.
அக்னி பிரவேசிக்கக்கூடிய தெய்வம் உங்க எல்லையில இருக்கா? இருக்குல்ல? ஆமா. நான் இப்போ உன்னுடைய மகனுடைய வாழ்க்கை நிலையை போய் பார்த்தேன். இந்த பிறவியில மங்களகரமான காரியத்தை இன்னும் நடத்தி பெருமைக்குரிய வாழ்வாக வருவதற்கு இன்னும் 9 மாத காலம் அவகாசம் இருக்கு. அதுவரை பொறுமையாக இருந்தா இந்த வாழ்க்கையினுடைய அமைதியும் கிடைக்கும், மகிழ்ச்சியும் கிடைக்கும். அதே மாதிரி நீதிமன்றத்திலிருந்து ஒரு தகவல் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒண்ணு வரும். அது நமக்கு நல்ல ஜாதகமான நிலையில வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணி தாரேன். வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? வேற என்ன வேணும்? புண்ணியமாக்கி தரேன்ப்பா. கூட வாரேன், என்னை கூப்பிட்டுக்கா, வெற்றி உண்டு. கர்மசாமி அதே மதுரை மாநகர் எல்லை தொழில் சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்து வந்த மகன். காரணம் சொல்லலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இன்னொரு தடவை கால் வந்துட்டாடா. மூவேந்தர் பரம்பரையில் உள்ள ஒரு மன்னரின் அடையாளம் உன் ஊர் எல்லையில இருக்கு. உண்மையா இல்லையா? இருக்கலாடா? இருக்கு. அதே மாதிரி இப்போ 2.25 ஆண்டுகளாக நீ பார்க்கிற தொழில மனவேதனையும் பண நஷ்டமும் நடந்துகிட்டு இருக்கு. இதற்கிடையில உறவுகளுக்குள் குழப்பமும் அடிக்கடி வழக்கு வருவது போல மன உள்ள உளைச்சலும் வீட்டில் நடந்து வேதனையை சுமந்துக்கிட்டு இருக்க. நீ கால் வந்துட்டு வா. அழகர் மலைக்கு போனானா? அப்படியா? கேட்டு பார்ப்போம். அழகர் மலைக்கு போனேப்பா. அழகுமலை மாயாவதாரனை கும்பிட்டியா? மாயாவதாரம்னா கருப்புசாமிடா. என்ன கேட்டாங்க போய் சொல்லு. கால் வந்துட்டு வா. கருப்பசாமிக்கு வரலாம். வேற என்னப்பா வேணும்? வா. தொழில் உள்ள இன்னலை தீர்த்து தாரேன். உன்னை நல்ல மனம் குணம் வாழ வைக்க. என்னை பார்த்து. கருப்பசாமி திருச்சி மாநகர். திருச்சி திருச்சி சீரலை வாயில் திகழ்ந்திடும் தெய்வமே தேவனே ஆறு அப்படியா? வீடு சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்து வந்தது யாரு? வீடு சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்தது யார்? யார் இருக்கீங்களா? வீட்டுல மனைவி சம்பந்தமாக மன குழப்பம் அடைந்து வந்தது யார்? பிரித்து கேட்க வேண்டியது இருக்கிறதே. பிரித்து வாழ்கிறாயா? கொண்டாடி பிரிஞ்சிருக்காளாடா? கால் வந்துட்டு வருத்தப்பட்டு காலில் விழுந்திருக்கு. இன்னொரு தடவை காலில் விழு பார்ப்போம். கொஞ்சம் அமைதியா இருங்க. வந்து உட்காருடா செல்ல மகனே. வா. உன்னுடைய உழைப்புல அவங்க நலமடைந்த நேரம் உண்டு. ஆனா இப்போ உன் உழைப்புல உள்ள சம்பளம் கொஞ்சம் குறைவு. உண்மையா? அவங்களுடைய உழைப்பு கொஞ்சம் மேல ஏறி நிற்கும். அதனால உன்னால எதுவும் நடக்கல. உனக்கு என்னால செலவழிக்க வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. உன் செலவை கூட நீ பார்த்துக்கிடாதவன் உன் கூட நான் எப்படில வந்து வாழ்வேன் அப்படிங்கிற எண்ணம் அவ உள்ளத்துக்குள்ள இருக்குடா. கால் வந்துட்டு. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், புல்லானாலும் புருஷன். எப்படி ஆனாலும் சரி, புல்லானாலும் புருஷன். என்னடா தம்பி? இன்னொரு வார்த்தை, கல்லானாலும் கடவன். கல்லு குடிச்சாலும் சரி புருஷன் தான், புல் அடிச்சாலும் சரி புருஷன் தான். ஆனா இவன் எந்த தப்பும் செய்யாத உத்தமன். இவன் உள்ள இன்னைக்கு வேதனைப்பட்டு குடும்பத்தை பிரிஞ்சு கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கான்.
ஒவ்வொரு நாளும் என்ன நினைச்சு நினைச்சு மனம் உருகுதான். கால் வந்துட்டுவான் என்னைய கருப்பசாமிய. அதனால எப்படியாவது என் குடும்பத்தை சேர்த்து என்ன வாழ வச்சிருங்க ஐயான்னு கேட்கான். அப்படிதானடா? இந்தா உங்கள்கிட்ட பேச வைக்கிறேன், குடும்பத்தை சேர்த்து வைக்கிறேன், உழைப்பையும் தாரேன், உயர்வையும் தாரேன் மகனே. இந்தா செல்வாக்கா இருப்பான். தாயும் மகனும் காரணம் சொல்லலாம். ஆசை கோரளவில்லை வருக செல்வங்களே வருக. இப்ப நான் சொன்னதே சொல்லுவாங்க பாரு, பாப்போம். என்னம்மா வேணும்? சரி, இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. வீடெல்லாம் எங்க இருக்கு? ரங்கநாத பெருமாள் திருக்கோயில் பக்கம். எத்தனை வாசல் அவருக்கு? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வாடா. அகிலாண்ட ஈஸ்வரியே எங்க இருக்கு? திருவானைக்காவு. கல்யாணைக்கு கரும்பு கொடுத்த கதை. திருவிளையாடல் புராணத்துல ஒரு கரும்பு வியாபாரி என்ன செஞ்சான்னு தெரியுமா உனக்கு? அம்பாளுடைய பேரை சொல்லி கரும்பை நட்டிட்டான். உரம் போடுறதுக்கு பணம் இல்லை, போய் பார்க்கறதுக்கு வண்டி இல்லை. எப்படியோ தாயே விளைஞ்சிடட்டும்னு சொல்லிட்டான். கரும்பெல்லாம் விளைஞ்சிடுது. அப்படி விளைஞ்சா உனக்கு ஒரு வண்டி கரும்பு கொண்டு வந்து வந்துருதான். கோயிலில் திருவிழா நடக்கும், வண்டியில கரும்பு கொண்டு வந்துட்டான். கரும்பு கொண்டு கோயிலுக்குள்ள போக முடியுமா? முடியாது. கூட்டம்னா கூட்டம், அதிகமான கூட்டம். அதனால கரும்பை அந்த கோயில் வாசல் படியில கல்லுல யானை செஞ்சு வச்சிருந்தாங்க. யானைக்கு முன்னால கரும்பை தட்டிட்டான். அம்மா உனக்கு சமர்ப்பணம்ட்டான். அப்படி கண்ணை மூடி கும்பிட்டுக்கிட்டே நின்னான். கொஞ்ச நேரம் கழிச்சது கூட்டம் பூரா கோயில்ல இல்ல, இவனை சுத்தி நின்னுச்சு. என்னன்னு பார்த்தா கல்லுல செஞ்சிருந்த யானை கரும்பை தின்னுக்கிட்டு. அப்படி ஒரு அதிசயம் நடந்துச்சு. அதான் கல் யானைக்கு கரும்பு கொடுத்த கதை. 64 திருவிளையாடல்கள்ல திருவானைக்காவில் நடந்த ஜம்புகேஸ்வரர் கோயிலில் நடந்த ஒரு அதிசய சம்பவம். இப்ப ஏன் அங்க ஒன்ன போய் சொல்லதான் தெரியுமா? திருமாங்கல்யத்தை ஒரு மங்கை துரைத்து அதை செம்புல தண்ணி எடுத்து கொண்டு வந்து தாய்க்கு அபிஷேகம் பண்ணான் ஒருத்தன். ஆத்துல விழுந்த திருமாங்கல்யம் அம்பாளுடைய கழுத்துல செம்போட போய் விழுந்துச்சு. திருமாங்கல்யம் தொலைஞ்சு போச்சுன்னு கண்ணீர் வடிச்சு போய் அகிலாண்ட ஈஸ்வரியை கும்பிட்டுக்கிட்டு, அம்மா உன் நதியில நான் குளிக்க வந்தேன், என் திருமாங்கல்யம் தண்ணியோட போச்சம்மா, எனக்கு ஏதோ சாஸ்திர குறைவு இருக்குமோன்னு சொல்லி நான் வேதனைப்படுகிறேனே தாயே, என் மாங்கல்யத்தை நீ தந்து உதவுன்னு சொன்னான். அந்த நேரத்துல கோயில் பூசாரி செம்புல இருக்க தண்ணி எடுத்து அபிஷேகம் பண்ணுறாரு. அவர் எங்க இருந்து தண்ணி கொண்டு வந்தாரு? ஆத்து தண்ணியை கொண்டு வந்தார். மேந்து வந்த திருமாங்கல்யம் அந்த குடத்துக்குள்ள விழுந்திருக்கு, அவருக்கே தெரியாது. அப்படி அபிஷேகம் பண்ண உடனே ஏதோ ஒரு திருமாங்கல்யம் வந்து விழுந்திருக்க, யாரு? இந்த பொம்பளை தானே அழுதுகிட்டு இருந்தா, இந்த அம்மா, அம்மா உனக்கு தந்தப்பதான் அவளுடைய தாலி. அதே மாதிரி உன்னுடைய ஊர்ல இருந்து சுமார் 12 கிலோமீட்டருக்குள்ள திருவானைக்காவு இருக்கு. அகிலாண்ட ஈஸ்வரி அம்மன் திருக்கோயில், சரியானா? ஜம்புகேஸ்வர சுவாமி. அந்த கோயில்ல போய் கும்பிட்டுட்டு அங்க இருக்க குங்குமத்தை கொண்டு என்ன வந்து பாரு, உனக்கு மாங்கல்ய பாக்கியத்தை தந்து வெற்றியாக்கி நான் தரேன். இந்த மகனே ஐஸ்வர்யம் வேலையும் வாங்கி தரேன், வெற்றியான வாழ்க்கையும் தரேன். இவ்வளவு தூரத்துக்கு இருந்தா எப்படி கொடுக்கறது? பக்கத்துல வாங்க, வாங்குறவன் பக்கத்துல வா, கொடுக்குறவன் நீட்டி தருவான். நல்லா இருக்கு. இந்தாடா மகனே, சந்தோஷம். புண்ணியமடைவாயப்பா, புண்ணியமடை. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஒரு இடம் சம்பந்தமான விஷயத்துல தலையிட்டு இப்ப நான் உன்னை பாதி தூரத்துக்கு ஜெயிக்க கொண்டு வந்துட்டேன். மீதியும் ஜெயிச்சு உனக்கு வெற்றியாக்கி தந்துருந்தேன். வேற உன் பிள்ளைக்கு உனக்கு என்னப்பா செஞ்சு தரணும்? பக்கத்துல வா, கொஞ்சம் கண்ண மூடு, உள்ளுக்கு நான் வாரேன். அதை இன்னைக்கு சரி பண்ண முடியுமா அல்லது அடுத்து எப்ப முடியும்னு கேட்கிறேன். இன்னும் 13 நாள் கழிச்சு என்ன பார்க்க வாப்பா. உடல்நிலையை சரியாக்கி தந்துருந்தேன், இடத்தையும் முடிச்சு ஜெயிச்சு தந்துடுறேன். நல்லாரு. அதுல நான் தான் முன்னின்று உன்னை ஜெயிக்க வைக்கிறேன். நல்லா ஓகே. 1 லட்சமா கொடுக்குறேன். கருப்பசாமி, நினைத்தபடி வாழ்க்கை அமையணும்னு கேட்டு வந்தவன் யாருப்பா?
என்னப்பா உனக்கு இன்னும் கல்யாணம் முடிக்கலையா? ஆ ஆம்பளை திறமையா இருக்கு, காலைல விட்டு வா. நம்மகிட்டயே கல்யாணம் முடிக்காத தாத்தாக்கள் எத்தனை பேர் இருக்காங்க? கல்யாணம் முடிக்காத தாத்தா. கல்யாணம் முடிக்காத தாத்தாக்கள் எத்தனை பேர் இருக்காங்க? இன்னொரு தடவை காலைல விட்டு வரலாம். அண்ணன் சிரிக்கா இருப்பார். சரி, என்ன செய்ய முடியும்? கல்யாணம் முடிக்கணும்னு நினைக்கிறது நியாயம்தான்ப்பா. நான் நினைச்சபடிதான் நடக்கணும்னு நினைச்சா இந்த வயசுக்கு மேல அது அமையுமாடா? உனக்கு கல்யாணம் முடிச்சு வச்சா போதுமா? நல்லது, சந்தோஷம். கால் வந்துட்டு வா. பிறந்த இடம் தேடி வளர்ந்த இளம் தென்றனே பெருமையுடன் வருக. நீ பிறந்த ஊர் ஒன்று, இப்ப வாழும் இடம் ஒன்று. உண்மையா? ஏன் நீ பிறந்த ஊர்ல சொந்த பந்தங்கள் இருக்காங்களா? அங்க பெண் பார்க்க வேண்டியதானே? உறவே சரியில்லை, உறவே வெட்டி உறவை புதுசா வச்சுக்க வேண்டியதான். ஓகே பண்ணிக்க வேண்டியதானடா. ஒரு பொண்ணு இருக்குடா உன் வயசுக்கு, மாட்டிக்கிடுவோமா? ஓகே பண்ணிடலாமா? கால் வந்துட்டு வா. எப்படியோ சங்கிலியை பூட்டி விடணும், அவ்வளவுதானே வேலை. கருப்பசாமிக்கு இந்தா 3 மாதம் கழிச்சு என்ன பார்க்க வரும்பொழுது நல்ல செய்தியோட வருவேன். பக்கத்துல வா. நைக்கா ஒரு கல்யாணம் நடந்துரும், ஜெயிச்சுக்கா. 3 மாசம் ரெண்டு தான் வரும். ஆமா, அதுக்கே வரக்கூடாதா? அதே திருப்பூர் எல்லை சிவாய நம. கையில கழுத்திலே ருத்ராட்ச கொட்டை, நெத்தியிலே பட்டை, உடையிலே காவி. ராரிமலை பதியன். இன்னொரு தடவை கால் வந்துட்டோடா, மனசு அலப்பாயுது. அலைப்பாயுதே தம்பி உன் மனம் அலைப்பாயுதே. பக்கத்துல வரலாம். கருப்பசாமி, ஏற்கனவே நான் ஒரு குடும்பத்தை சொந்தமா நினைச்சு அவங்களுக்கு எல்லா கடமைகளும் செய்து வந்தேன். ஆனா அதுல சில பாதிப்புகளும் மனவேதனைகள் ஏற்பட்டு உறவெல்லாம் பகையாகி விட்டது. இப்ப நான் புதிய வாழ்க்கையை நான் பெற்றுட்டேன். இந்த வாழ்க்கையவும் பார்க்க முடியல, அவங்க பிடியில இருந்து என்னால விடுதலை ஆக முடியல. இதுக்கு ஒரு முடிவு எனக்கு கிடைக்கணும்னு என்ன கேட்க வந்திருக்கேன். காலம் வந்துட்டு வா. போடணும் சோப்பு போடணும் போடணும். அது என்ன படம்? சோப்பு சிப்பு கண்ணாடியா? தாய்க்கு சமம், மாமனோ தந்தைக்கு சமம். அவங்க 2 பேருடைய அன்பை பெற்றுட்டா அந்த பிள்ளையை கட்டிக்கலாம். அதான உண்மையான உறவு. அதனால அந்த பிடியிலிருந்து உன்னை வெற்றியாக்கி வரணும்னு சொன்னா அவங்களுக்கு வேற ஒரு துணை இருந்தால்தானே என்ன விடுவாங்க. அப்படி ஒரு நிலைமை வருமா வராதா, இல்ல நான் தான் பழி சுமக்கணுமான ஒரு வேதனை உன் உள்மனத்துக்குள்ள இருக்கு. அதை தீர்த்து தெளிவுபடி தந்தா போதுங்களா? கால் விட்டுவா. வெளியில மழையா உள்ள மழையா? இந்தாப்பா, உன்னை விடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்துக்கு காரணம் உன் மனதை வருத்தப்பட வைக்கணும் என்பதுதான். ஆனா அவங்க வேற வழியில ஆறுதலை தேடிக்கொண்டார்கள் என்பது உனக்கு மறைக்கப்பட்ட உண்மை. நீ தைரியமாக உன் குடும்பத்தை பாரு, நான் பார்த்துக்கிடுறேன். அவங்க பக்கத்தில் உள்ள பிரச்சனை உன்னை தொடாது. ஓடிப்போ. கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு தான் வரணும். வடகரை பார்வதிபுரம். யாரோ எங்க வீட்டுக்கு பண்ணி வச்சிருக்கிறாங்கன்னு என் மனசுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு உன் உள்மனசு எனக்கு சொல்லிக்கிட்டு இருக்கு. உண்மையா இல்லையா? அது ஏன் அப்படி நடந்துச்சு, அது உண்மையா இருக்குமா இருக்காதா, உண்மைதான் அப்படின்னு உன் மனசு முடிவே எடுத்துருச்சு. அதனால அந்த தீய சக்தியை நீக்கி என் குடும்பத்துக்குள்ள நல்ல வாழத்துக்கு வழிவகுத்து தரணும்னு உன்னுடைய கேள்வி. காலம் வரலாம். அதெல்லாம் எடுத்து விட முடியாது. எவ்வளவு குண்டு குண்டு இருக்கு. வேற என்னப்பா வேணும்? அதான் வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குன்னு சொல்லிட்டு என்ன ஸ்டார்ட் ஆக்கிடுவோம், அவ்வளவுதானே.
இதை வீட்டுக்குள்ள கொண்டு வைக்கும் பொழுது லட்சுமி கடாட்சமும் ஆரோக்கியமும் கிடைக்கும். அம்மா வீட்டில் இருக்கா கிழக்க வர சொந்த வீட்டுக்கு வந்துடலாம்னு தான் அந்த கனியை தந்திருக்கேன். 1